ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னெல்லாம் லஞ்ச் குக் பண்ணுன்றதை பார்க்கலாம். மார்னிங் பாப்பாவுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். எக்கு, மில்க், அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் ப்ரெட்டு நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். ஆனால் பாப்பா கூட்டுறது வந்து ரொம்ப சேலஞ்சபிளாக தான் இருந்தது, சரியாகவே சாப்பிடல. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து தோசையும் மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். இந்த மீன் குழம்பு வந்து எப்போவும் தாளிக்கிற மாதிரியே தான் நல்லெண்ணெயில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் புளி கரைச்சல்ல மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த புளி கரைச்சல் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அதில் மீனை நான் சேர்த்துக்கிறேன். கடைசியில் இறக்கும் போது தேங்காய் பால் ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது. இதில் நிறைய பூண்டு சேர்த்துருந்தேன். சமைக்கிறதுல வந்து நிறைய பூண்டு சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு வாய்வும் இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த குழம்பு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்ருந்தவங்க சூப்பராக இருந்தது. அதை தேங்காய் பால் ஊற்றினதுனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கையோடு நான் லஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து கீரை கடையில் நல்லா சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த கீரை கடையில் சாதத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு நெய்யும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கனவா மீன் ப்ரான்லாம் வாங்கியிருந்தாங்க, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கனவா மீனில் சுக்கா பண்ணிவிட்டு ப்ரானை வந்து கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஐல மீன் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஐல மீனில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், அதுக்கப்புறம் லெமன் சேர்த்து நல்லா மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை தவா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ப்ரான் கிரேவிக்கு எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்புத்தூள் சேர்த்து வதக்கி எடுக்கணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க, சூப்பராக இருக்கும். குக்கரில் வந்து க்ளீன் பண்ணி வச்ச கனவா மீனை போட்டு அதில் மஞ்சத்தூள், உப்புத்தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். ஏன்னா வதக்கும் போது திரும்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். அதனால் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து சீரகமும் சோம்பும் நல்லா தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வேக வச்ச கனவா மீனை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். அப்புறம் தேவையான மிளகாய்த்தூள், உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியில் இறக்கும் போது 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். அந்த சோம்பு சீரகம் சேர்த்ததுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஐல மீனை தவா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா இருந்ததுங்க. இதுதான் சண்டே ஸ்பெஷல் லன்ச் எங்கள் வீட்டில். வாங்க என்னெல்லாம் செஞ்சோன்றதை பார்க்கலாம். வஞ்சர மீன் குழம்பு, கனவா மீன் சுக்கா, அப்புறம் சுட சுட சாதம், ஐல மீன் வறுவல், கீரை கடையல், எறா தொக்கு, ரசம், அதுக்கப்புறம் பப்பாயா கட் பண்ணி வச்சுருந்தேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.